வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தா, குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தா எப்போது வழக்கறிஞரை பதிவு பண்ண முடியுமா முடியாதா என்பதை தற்போது சொல்றேன். இதை பற்றிய முழு தகவல் இப்ப ரீசெண்டா ஒன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. டிவிஷன் பெஞ்சில் உத்தரவு வந்திருக்கு. வழங்க முடியாத ஸ்டேட் ஆஃப் பார்க் கவுன்சில் சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ரீசெண்டா ஜூன் மாசம். அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அந்த கேண்டிடேட் வந்து அவர் 2018 வந்து அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாரு. அது இன்ன வரைக்கும் கன்சிடர் பண்ணாம வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, இவர் மேல பிரிவென்ஷன் ஆஃப் ஆண்டி கரப்ஷன்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும். அதனால வந்து இவருக்கு வந்து அட்வொகேட்டா வந்து என்ரோல் பண்ற முடியாது அப்படின்னு சொல்லி நிலுவையில் வச்சிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, இவர் வந்து இதை எதிர்த்து அந்த நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கான சொல்யூஷனை தேடி அவர் ஹைகோர்ட்டுக்கு வர டிவிஷன் பெஞ்சுக்கு வராரு, ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அந்த ரிட் பெட்டிஷன்ல உத்தரவாகுதுன்னா, இந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து கிரிமினல் வழக்கு உத்தரவு இருக்கும்போது நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது, எங்களால பார்க் கவுன்சில வந்து கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருக்கிறத நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த கன்சர்ன் பார்க் கவுன்சில நீங்க அணுகுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு முடிச்சு வைக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா இதான் கரண்ட் ட்ரெண்டு. இப்ப இந்த மாதிரி இருக்கையில ஆல்ரெடி எஸ்எம் ஆனந்த முருகன் ஸ்டேட் ஆஃப் தி சேர்மன் பார்க் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2015 ஒரு உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவு நிறைய வரமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு வரமுறைகளும் ஒவ்வொரு ஒரு பார்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பார் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வரமுறைகள் இருக்கணும். ஆல்ரெடி அவங்க ஏதாச்சும் சர்வீஸ்ல வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்தாலோ இல்ல வேற சர்வீஸ்ல மீன் டயத்துல ஏதாவது கரப்ஷன்ல இருந்தாலும் அவங்க என்ரோல் பண்ணதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க் கவுன்சிலுக்கு ஆல்ரெடி இந்த ஆனந்த முருகன் ஸ்டேட் ஆஃப் ஆனந்த முருகன் வர்சஸ் சேர்மன் ஆஃப் இந்தியா பார்க் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வழக்கில் தெளிவாக ஜஸ்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வழக்கில் இந்த மாதிரி வந்து என்ன சொல்ல வராங்க, கடைசியில் அந்த வழக்கு தெளிவாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மேட்ரிமோனி வழக்கம் பிளஸ் பிலோ 3 years பனிஷ்மெண்ட் உள்ள வழக்குகளையும் கன்சிடர் பண்ணலாம், அதனால என்ரோல் பண்ணதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கம் அவங்க மேற்கொண்டு காட்டியிருக்காங்க. ஸோ இவர் என்னன்னா, கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தாலோ 3 வருடத்துக்கு குறைவான தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்காக இருந்துச்சுன்னா, சிம்பிள் வழக்கு மேட்ரிமோனியல் இஷ்யூவா இருந்துச்சுன்னா அதை பார்க் கவுன்சில் கன்சிடர் பண்ணணும், அவரை என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்எம் ஆனந்தம் வர்சஸ் சேர்மன் ஆஃப் பார்க் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அந்த வழக்கு தெளிவா இருக்கு. ஸோ இதான் தற்போதைய ட்ரெண்டு. அதே மாதிரி இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டையும் இந்த உத்தரவு வந்திருக்கு. ஜூன் மாசம் வந்திருக்கு. வழங்க முடியாத ஸ்டேட் ஆஃப் தி பார்க் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு வந்திருக்கு. இந்த ரெண்டையும் பாத்துக்கங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க பார்க் கவுன்சில் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களே டெஃபினட்டா கன்சிடர் பண்ண சொல்லி இந்த 2 உத்தரவு இருக்கு. சீரியஸ் அஃபென்ஸா இருந்தா அவங்க வந்து கன்சிடர் பண்றது லேட்டு தான். ஸோ டெஃபினட்டா இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. வணக்கங்க.